தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இவிஎம் மிஷின், இந்த மிஷினை ஹேக் பண்ண முடியுமா முடியாதா, இது சம்பந்தமான விஷயங்களை நம்மளோட பேசுறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் நந்தா. வணக்கம் அபி. இவிஎம் மிஷினால தான் காலங்காலமாக பாஜக ஜெயிச்சிட்டு இருக்கு. பாஜக மக்கள் கிட்ட அந்த அளவுக்கு வரவேற்பு இல்லை. பாஜகவுக்கு மக்கள் பாஜகவை விரும்பலை. வெறும் இவிஎம் மிஷின் மூலமாக மட்டும்தான் பாஜக தொடர்ந்து ஜெயிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை தொடர்ந்து எதிர்கட்சிகள் முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஹேக் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ வந்திருக்கு. எலன் மஸ்க் அவர்களும் எனிதிங் கேன் பி ஹேக்டு அப்படின்லாம் ட்வீட் போட்டுட்டு இருக்காப்புல. ஆன்லைன்லேயே வார் நடக்குது போலயே. இந்த பாஜகவுடைய அந்த ஒரு பிரச்சனை இருக்குல்ல, இவிஎம் ஹேக் பண்ண முடியும், இவிஎம் நம்பகத்தன்மை வந்ததில்லை, இவிஎம்மால தான் பாஜக ஜெயிக்குது, மக்கள் நம்பிக்கை பெறலை அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குல்ல, அதில் ஓரளவுக்கு உண்மை இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்த்தா மக்களுக்கே புரியும். விலாவரியாக அதை பேசுவோம். அதுக்கு முன்னாடி அண்ணன் மஸ்க்கு சண்டை போட்டாப்புல, அந்த கதைக்கு வரும். மஸ்க்கு எதை வச்சு இந்த ட்வீட்டு போட்டார் அப்படின்னா, போர்ட்டோரிக்கோ அப்படின்னு அமெரிக்கா கீழே இருக்கிற ஒரு இண்டிபெண்டன்ட் டெரிட்டரி ஒன்று இருக்குது. அவங்களுக்கு அவங்களுடைய தேர்தல் நடைபெற போது நவம்பரில் அந்த எலெக்ஷன் இருக்குது. அந்த ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு, போலிங் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் இவிஎம் இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு நியூஸ் ரிப்போர்ட் வருது. அதை வச்சு இவிஎம் மிஷின்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, எலக்ட்ரானிக் மிஷின்ஸ் ஹியூமனோ ஏஐயோ ஹேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதனால் மொத்தமாக ஒழிச்சிடணும் அப்படின்னு அண்ணன் மஸ்க்கு சொல்கிறாப்புல. இந்த கம்பெனி இருக்குல்ல, அந்த சாஃப்ட்வேர் கொடுத்த கம்பெனி டாமினியன் ஓட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி ஏற்கனவே சர்ச்சையில் சிக்கின கம்பெனி தான். 2020 ட்ரம்ப் தோத்துட்டு ஒரு பஞ்சாயத்து ஆச்சுல, அப்போ இந்த கம்பெனி பஞ்சாயத்தில் சிக்கிச்சு. அதை ஃபாக்ஸ் நியூஸ் அப்படிங்கிற ஒரு சேனலில் அந்த கம்பெனியை பற்றி நம்பகத்தன்மையெல்லாம் கேள்வி கேட்டாங்கன்னு பல மில்லியன் டாலர் டெஃபர்மேஷன் சூட்டு போட்டு அந்த ஆங்கர்ஸ்க்கு எதிராக ஜெயிச்சு வேலை பார்த்தவன வீட்டுக்கு அம்ச கதையெல்லாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அதை பற்றி தான் மஸ்க்கு போட்டிருந்தாப்புல. அவர் சொன்னால் அந்த எனிதிங் கேன் பி ஹேக்டு, ஹியூமன் இல்லை ஏஐ ஹேக் பண்ண முடியுமா அப்படிங்கிற பஞ்சாயத்து மஸ்கோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்டு. இதில் நம்ம முன்னாள் ஐடி அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் அவர் என்ன பண்ணிட்டாப்புல, ஊரில் இருக்க எல்லா மிஷினையும் ஹேக் பண்ண முடியும், ஆனால் எங்கள் ஊர் மிஷின் ஹேக் பண்ண முடியாது, இந்தியாவில் கிடையாது அப்படின்னு சொல்ல. உடனே அடுத்து எனிதிங் கேன் பி ஹேக்டு அப்படின்னு அவர் சொன்ன உடனே, நீங்கள் சொல்கிறது ஜென்ரலைஸ்டு ஸ்டேட்மெண்ட்டு, சேஃபஸ்ட்டு ஒரு செக்யூர்டு டிவைஸை உருவாக்க முடியாதுன்னு சொல்கிற பொதுப்படையான கருத்தை நீங்கள் சொல்கிறீங்க, அதை ஏற்றுக்க முடியாது. இவிஎம்ஸ் உடைய இன்டெகிரிட்டிங்கிறது வேறு ஒரு கான்வர்சேஷன். டெக்னிக்கலாக அதில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது, அதை பற்றி பேச வேண்டியிருக்கு. வி கேன் அக்ரி டு டிஸ்அக்ரி. நம்மளால் ஏற்றுக்க முடியாத விஷயத்த ஒத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருந்தார். இதில் தான் இந்த பஞ்சாயத்து இப்போ போய்கிட்டு இருக்கு. ஏற்கனவே எலெக்ஷன் ஒட்டி அப்பப்போ இந்த விஷயங்கள் முன்ன பின்ன தூசை தட்டப்பட்டு இருந்துச்சு. இப்போ மஸ்க்கு சொன்னோன்னு மஸ்க்கு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மஸ்க்கு அப்படியே ஒரு பெரிய மேது லெவலுக்கு எடுத்துகிட்டு நம்ம ஆட்களை உருட்டிக்கிட்டு ராஜீவ் சந்திரசேகருக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காங்க. நல்லா இருந்த ட்விட்டர் நாசமாக்கின மஸ்க்கு என்ன டெக்னாலஜி தெரியும் அப்படின்னு தெரியல, அது விட்டுருவோம், அது நம்ம தேவையான விஷயம். ஸோ அதனால தான் இப்போ மறுபடியும் இந்த கண்டென்ட் இப்போ பேசப்படலாம் இருக்குது. ஆன்லைனில் இது மாதிரியான சர்ச்சைகள் சண்டைகள்லாம் இவங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ த வயர் மீடியா அப்படிங்கிறதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 140 தொகுதிகளில் ஓட்டு போட்டது ஒருத்தங்களுக்காக இருக்குது, ஆனால் இங்கே கடைசியில் பார்த்தா ரிசல்ட் கவுண்டிங்லாம் வேறு மாதிரி இருந்தது அப்படின்லாம் சொல்கிறாங்களே. இந்த வயர் ஆர்டிகல் இருக்குல்ல, ஜூன் 10, 2024 இந்த ஆர்டிகல் பப்ளிஷ் ஆகுது. இதை எழுதுனது யார் அப்படின்னா பூனம் அகர்வால் அப்படிங்கிற ஒரு இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் அதை எழுதுறாங்க. அவங்க இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் இப்போ எக்ஸ்பிளைன் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க, அதோட ஃபவுண்டர் அவங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலை பேஸ் பண்ணி தமிழ்நாட்டில் இருக்க பெய்டு குரூப்ஸ் இருக்காங்கல்ல, 200 rupees குரூப்ஸ், அவங்க பாஜக இப்படி தான் ஜெயிச்சிச்சு, பாஜக இவியை மோசடி பண்ணுச்சு அப்படிங்கிற மடத்தனமான ஒரு ஆர்த்தை பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஏன் மடத்தனம் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கடைசியில் நம்ம பேசுவோம். அந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அந்த பூனம் அகர்வால் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எதிரான அரசுடைய விஷயங்களை குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அரசாங்கம் செய்கிற தவறுகளை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆதாரங்களோட. அந்த அடிப்படையில் 2019 அவங்க பிரிண்டில் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தாங்க. அதுலேயே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஓட்டு போட்டதுக்கும் ஓட்டு எண்ணுனதுக்குமான வித்தியாசங்கள் இருந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லி அதை ஒட்டி தான் 2019 குவிண்டில் எழுதுனதை தொடர்ச்சியாக 24 வயரில் எழுதியிருக்காங்க. முதல்ல 19 அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். 19 அவங்க சொன்ன கணக்கு என்ன அப்படின்னா, 543 தொகுதியில் 373 தொகுதிகளில் மிஸ்மேட்ச் இருந்துச்சு அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, மிஸ்மேட்ச் அப்படிங்கிற விஷயம் தான் அவங்க சொல்கிறாங்க, மால் ப்ராக்டிஸ் அவங்கிறத சொல்லலை. அதாவது போட்ட ஓட்டுக்கும் கவுண்ட் பண்ண ஓட்டுக்கும் நடுவில் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதை பாயிண்ட் பண்ணி சொல்லுவோம். 2019 நடந்தது. காஞ்சிபுரத்தில் 12,14,086 ஓட்டு போட்டிருக்காங்க.
ஆனால் என்னென்ன ஓட்டு அப்படின்னா 12,32,700 சொச்சம் ஓட்டு, 18,000 ஓட்டு கூட. தருமபுரியில் 18,000 சொச்சம் ஓட்டு கூட, ஸ்ரீபெரும்புதூரில் சில ஆயிரங்கள் ஓட்டு கூட. 1-2 கூடனா சேர்த்துக்கலாம். என்ன சொல்ற கணக்கு ஃபுல்லா ஆயிரக்கணக்கில் சொல்றீங்களே, 12, 18ன்னு. அதே மாதிரி மதுராவில் ஒரு 2,000 ஓட்டு கூட. இது வந்து 4 தொகுதி அதிகமாக ஓட்டு வந்து சர்ப்ளஸ் ஓட்டு என்னென்ன தொகுதிகளில் ஒரு 4 தொகுதி, அந்த அடிப்படையில் முதல் 4 இடங்களில் இருக்குது. கம்மியான ஓட்டு அப்படிங்கிற விஷயம் இருக்குது. 373ல் 220 தொகுதிகள் வந்து போட்ட ஓட்டை விட அதிகமான ஓட்டு கவுண்ட் ஆகிருக்கு. ஒரு 153 தொகுதியில் போட்ட ஓட்டை விட கம்மியான ஓட்டு பதிவாயிருக்கு. இதை பற்றி ஓபி ராவத் முன்னாள் தேர்தல் ஆணையர் அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்கான முகாந்திரம் இருக்குது, என்ன பிரச்சனை தெரியல, பட் ஆனால் இங்கே மக்களுக்கு நம்பகத்தன்மை இல்லை, ஸோ அதை வர வைக்க வேண்டிய ஒரு கடமை ஒரு பிரைமரி ஆஃபீஸர் இருக்குது, அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும், எங்கள் காலத்துலலாம் இப்படி நடக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் பதிவு பண்ணியிருந்தார். இது வந்து 2019 நடந்த விஷயம். இப்போ 2024 வந்தோம்னா 2024 2 ஓட்டுலேருந்து 3,811 ஓட்டு வரைக்குமான சர்ப்ளஸ் ஓட்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவங்க ஆர்டிக்கலில் போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து மொத்தம் 140 தொகுதிகளில் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவங்க பதிவு பண்ணுறாங்க. ஹையஸ்ட் டெபிசிட் 16,000 சொச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகமாக ஓட்டு பதிவானது அப்படின்னு பார்த்தோம்னா எங்கே அப்படின்னா கரீம்கஞ்ச் அசாமில் 3,811 ஓட்டு, ஆந்திர பிரதேஷ் ஓங்கோலில் 1,467 ஓட்டு, மத்திய பிரதேசோட மண்டலா அப்படிங்கிறதுல 1,089 ஓட்டு. இது வந்து போட்ட ஓட்டை விட அதிகமாக பதிவான ஓட்டுகள் அப்படிங்கிறது. டெபிசிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நான் சொன்னல 16,000 சொச்சம் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு. அதிகபட்சமாக டெபிசிட் ஆனது எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் திருவள்ளூரில். எவ்வளோ டெபிசிட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் திருவள்ளூரில் 16,791, இதுதான் ஹையஸ்ட் டெபிசிட். ரெண்டாவது வந்து கோர்ஜாகர் அப்படிங்கிற இடத்துல 10,760 ஓட்டு டெபிசிட் ஆகிட்டு. மூணாவது வந்து தேவ் கமல் அப்படிங்கிற பகுதியில் 9,427 ஓட்டு வந்து டெபிசிட் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது, இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் கேள்வி கேட்குறாங்க. போன வாட்டி இவங்க வந்து இவங்களுடைய அந்த ஆர்டிக்கலை வச்சு அசோசியேட் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் ஏடிஆர்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து 2019 கேஸ் போட்டாங்க. 24 தான் அது விசாரணைக்கு வந்துச்சு. இவங்க சொன்ன எதுக்கும் எலெக்ஷன் கமிஷன் உரிய விளக்கம் கொடுக்கல. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் நம்புகிறோம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஒரேடியாக ஒரு தீர்ப்பு கொடுத்து அதை கேஸை மூட்டாங்க. இப்போ திருப்பியும் எதுவுமே சொல்லலைன்றீங்க, அப்புறம் எப்படி உச்சநீதிமன்றம் வந்து அவ்வளோ தார்மீகமாக ரொம்ப வலுவாக நம்புகிறாங்க? சிஸ்டத்து மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. சிஸ்டத்தை நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அந்த ரஜினி சொல்லுவார்ல, போராட்டம் பண்ணிக்கிட்டே இருந்தோம் நாடு சுடுகார, அந்த மாதிரியான கதை தான் இதுவும் அப்படி சொன்னாங்க. ஸோ இதில் வந்து என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, மே 25 தான் முதல் 5 கட்ட தேர்தலுக்கான டேட்டாஸை இவங்க கொடுக்குறாங்க. அப்பப்போ கொடுக்காம ஏன் 5 கட்டம் முடிஞ்ச பிறகு கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்வி தான் பூனம் அகர்வால் வந்து முன்வைக்கிறாங்க. அதை தாண்டி பூனம் அகர்வால் வந்து முன்வைக்கிற சில விஷயங்கள் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா, எலெக்ஷன் கமிஷனுடைய பதில் இருக்குல்ல, இந்த வாட்டி வந்து அவங்க பதில் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி டிஃப்ரென்ஸ் வருது அப்படிங்கிறதுக்கு அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, ஏன் ஓட்டு கூட வருது அப்படின்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி மார்க் போல்னு நடத்துவாங்க. மார்க் போல் நடத்தும் போது எவ்வளோ ஓட்டு அந்த டெஸ்ட் பண்ணி கரெக்டாக உழுவுதான்னு செக் பண்ணுவாங்க. அது அந்த எலெக்ஷன் ஆஃபீஸர் கிளியர் பண்ணாமல் இருந்திருந்தால் அது வந்து கூடுதல் ஓட்டுகளாக பதிவாகி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா இடங்கள்லையுமா அது மாதிரி பதிவாக இருக்கும் இல்லை, அந்த ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ரெண்டாவது என்ன பிரச்சனை வருது, ஏன் மிஸ்மேட்ச் ஆகுதுன்னா 17C ரிஜிஸ்டர், அதான் சொல்லுவாங்க 17C ஃபார்ம், அதில் தான் வந்து எவ்வளோ ஓட்டு இதாச்சுன்னு சொல்லிட்டு பூத் ஏஜென்ட்ஸுக்கு ஒவ்வொரு கட்சியை சேர்ந்த பூத் ஏஜென்ட்ஸுக்கும் கொடுக்கணும், எலெக்ஷன் கமிஷன் வந்து கொடுப்பாங்க. அதை தயாரிக்கும் போது சில மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கலாம், கூட்டல் கழுத்தல் அந்த மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கலாம், அதனால் இதெல்லாம் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னா அந்த ஓட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, கூட வந்ததோ குறைச்சி வந்ததோ அது வந்து மார்ஜினை விட வித்தியாசமாக இருந்துச்சுன்னா ஆனால் நம்ம ரீகவுண்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது. யூபிலையும் வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு. அப்படிங்கும்போது இவங்க வந்து ஒரு 4 சினாரியோ எக்ஸாம்பிள் எடுக்கிறாங்க. 4 சினாரியோ எங்கே எடுக்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மும்பை நார்த்தில் வந்து 2 ஓட்டு வந்து கூட போலாக இருக்குது, அதாவது கூட கவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஓட்டு போட்டதை விட 2 ஓட்டு எக்ஸ்ட்ரா கவுண்ட் ஆகிருக்கு. அந்த தொகுதியில் முதல் இடத்துக்கும் 2வது இடத்துக்குமான வெற்றி அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, டிஃப்ரென்ஸே 48 தான். ஸோ அந்த 2 ஓட்டுங்கிறது இங்கே பெரிய ஃபேக்ட்ரி, நீங்கள் ரீகவுண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே ஒன்று. அடுத்தபடியாக வந்து ஜெய்ப்பூரில் 852 ஓட்டு வந்து டெபிசிட் ஆகிருக்கு. அங்கே வந்து டிஃப்ரென்ஸ் 1,600 சொச்சம். சத்தீஸ்கரில் கன்கீருங்கிற பகுதியில் 950 ஓட்டு டெபிசிட்டு, அங்கேயும் 1000 சொச்சம் டிஃப்ரென்ஸில் வந்து வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது ஒரு வெற்றியோ தோல்வியோ இங்கே இந்த டெபிசிட்னாலேயோ சர்ப்ளஸ்னாலேயோ மாறுது. அப்படிங்கும்போது
நீங்கள் வந்து அதை ரீகவுண்ட் பண்ணிக்கணும், விவிபேட் பண்ணிக்கணும், ஆனால் ஏன் பண்ணலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அடுக்கடுக்காக சில கேள்விகளை வந்து பூனமகரில் வைக்கிறாங்க. அதில் முதல் ஓட்டு வந்து விஷயம் வந்து என்னன்னா, எப்படி நீங்கள் கவுண்ட் பண்ணதை வந்து டிரைவ் பண்ணுறீங்க, எப்படி வந்து இதுதான் வந்துச்சு அப்படிங்கிற டேட்டாஸ் எப்படி நீங்கள் ப்ரூவ் பண்ணுறீங்க ஒன்று. ரெண்டாவது வந்து ஜென்ரலாக வந்து பொதுவாக ஒரு இப்படி நடந்திருக்கலாம் அப்படி நடந்திருக்கலாம்னு சொல்கிறீங்களோ ஒழிஞ்சு இந்த தொகுதியில் இதனால தான் ஓட்டு கூட வந்துச்சு, இதனால தான் ஓட்டு கம்மியாக வந்துச்சுன்னு தொகுதி வாரியாக நீங்கள் ஏன் விளக்கம் கொடுக்க மாட்டீங்கிற ஒரு கேள்வி இருக்குது. மூணாவதாக ஓட்டு கூட வந்துச்சுன்னா மார்க் போனால தான் வந்துச்சுன்னு நீங்களாம் எப்படி ஒரு முன்முடிவுக்கு வரீங்க? எத்தனை அங்கே நடந்த எலெக்ஷன் ஆஃபீஸர் கிட்ட கேட்டிங்களா, மார்க் போல எரேஸ் பண்ணாங்களான்னு நீங்கள் செக் பண்ணீங்களா, வெரிஃபை பண்ணாமல் ஏன் முடிவுக்கு வந்தீங்க அப்படிங்கிறது மூணாவது கேள்வி. நாலாவது, அப்போ 17C ஃபார்முக்கும் இவிஎம் மிஷின்ஸில் வந்த இதுக்கும் டிஸ்கிரிப்பன்சி இருக்குது அப்படிங்கிறத எலெக்ஷன் கமிஷனே ஒத்துக்குதா? நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? அப்போ வந்து தவறு நடந்துச்சுங்கிறத நீங்கள் ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி வந்து என்னென்னா, ஒரு இவிஎம் வந்து சராசரியாக ஒரு இவிஎம் மிஷினில் 700 800 ஓட்டு தான் போட முடியுது, போல் ஆகுது. அப்படிங்கும்போது டிஃப்ரென்ஸ் வந்து 20 30 தான் வருது. எப்படி 200 700 800 ஓட்டு போலாகும் போது 20 30 டிஃப்ரென்ஸ் எப்படி வருது அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அடுத்தபடியாக இப்போ வந்து ஒரு 48 ஓட்டில் ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு இல்லை தோற்றுருக்காரு அப்படிங்கும்போது இவ்வளோ கம்மியான மார்ஜின் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏன் அந்த இடத்துல விவிபேட்டை எண்ணக்கூடாது, நீங்களே முன் வந்து எண்ணிக்கலாம்னா கேட்டால் அவர் கேட்கல இவங்க கேட்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறீங்கன்னா அப்போ அது எப்படி நியாயமான ஒரு முடிவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அடுத்தபடியாக என்ன சொல்கிறாங்கன்னா, இவிஎம் மிஷின்ஸில் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது, நாங்கள் இதனால் இவிஎம் மிஷின்ஸை சில விஷயங்களை ஒதுக்கி வச்சோம், இதனால் இதை நாங்கள் வந்து பயன்பாட்டு கொண்டுல இப்படிலாம் பயன்படுத்தணும் அப்படின்னு இவிஎம் மிஷின்ஸை பற்றின விலாவரியான ஒரு தகவலை பொதுமக்கள் கிட்ட நீங்கள் பேசுவதற்கு தயாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் அவங்க கேட்குறாங்க. ஸோ இங்கே சில விஷயங்கள் தவறுக்கு நடந்திருக்கு. ஆனால் இந்த ஆர்டிக்கலில் எங்கேயுமே இவிஎம் ஹேக் பண்ணிட்டாங்கன்னோ அதனால தான் பாஜக ஜெயிச்சிருச்சுன்னோ சொல்லலை. எந்த அரசியல் கட்சி பெரும் வரல. இன்ஃபேக்ட் இவங்க சொன்ன 140 தொகுதிகளில் பல தொகுதிகளில் எதிர்கட்சிகளும் ஜெயிச்சிருக்கு. திருவள்ளூரில் சசிகாந்த் செந்தில் இந்தியா கூட்டணியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் தான் ஜெயிச்சிருக்காரு. அவரு கூட அந்த 16,000 ஓட்டு எங்கே போச்சுன்னு கேள்வி கேட்கல. ஆனால் இங்கே இருக்கிற திமுக ஆதரவு பாஜக எதிர்ப்பு ஆட்கள் திட்டமிட்டு அந்த விஷம பிரச்சாரத்தை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இவிஎம் ஹேக் பண்ணனால தான் வந்து பாஜக ஜெயிச்சிச்சு அப்படின்னு. அது பொலிட்டிக்கல் ரீசன் வந்து நம்ம கடைசியாக பேசுவோம். டெக்னிக்கலாக வந்து இவிஎம் ஹேக் செய்யப்படலை, ஹேக் பண்ணதுக்கான எந்த ஒரு சான்றும் இல்லை அப்படிங்கிற விஷயத்த நம்ம பதிவு பண்ணிக்குவோம். நீங்கள் இப்போ தான் இவ்வளோ விஷயம் சொன்னீங்க, நிறைய டிஃபர் ஆகுது அப்படிங்கிறப்போ வந்து ஹேக் பண்ண முடியாது அப்படின்னு வந்து எதை வச்சு சொல்கிறீங்க? இவிஎம் ஹேக் செய்யப்பட்டிருக்கு அல்லது ஹேக் செய்யப்பட்டிருக்கலாம்னு நிறைய யூகத்தின் அடிப்படையில் விஷயங்கள் பேசப்பட்டு இருக்கு. அந்த 48 ஓட்டு டிஃப்ரென்ஸில் ஜெயிச்சாருன்னு சொன்னால் அவரு வந்து ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவுடைய கேண்டிடேட். அவர் வந்து ராகுல் தத்தாராம் வாய்க்கர், ரவீந்திர தத்தாராம் வாய்க்கர். ஸோ அவருடைய சொந்தக்கார் வந்து ஒரு கவுண்டிங் பூத்துக்குள்ளே ஓட்டு என்ற மையத்துக்குள்ளே போனார். போன இடத்துல வந்து கையில் ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு போனார். அதில் வந்து இவிஎம் மிஷின்ஸை ஹேக் பண்ணார், அதுக்கான ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னு அவர் கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு மீடியா நியூஸ் வந்துச்சு. அவர் ஓடிபி மூலயமா வந்து ஹேக் பண்ணார் அப்படின்னு சொல்லி மீடியாஸ் நியூஸ் போட்டாங்க. அதை வந்து ஃபாரன்சிக் அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் இல்லாமல் வந்துச்சு. இப்போ நீங்கள் கேட்டிங்களா இவிஎம் ஹேக் பண்ண முடியாதா அப்படின்ட்டுன்னு. இவிஎம் cannot be hacked, but it can be manipulated. ரைட்டு. இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத தெளிவாக வந்து சொல்லிடுறேன். மாதவ் தேஷ்பாண்டே அப்படின்னு ஒரு நபர் இருக்கார். இவர் யாருன்னா டியூலிப் சாஃப்ட்வேர் அப்படிங்கிற கம்பெனியோட ஃபார்மர் சிஇஓ. அவர் வந்து இந்த ஆர்டிக்கல் வந்துச்சுல்ல ஒயரில், அதே ஒயரில் த ஃபேமஸ் ஜேர்னலிஸ்ட், எந்த அளவுக்கு ஃபேமஸ் அப்படின்னா ஜெயலலிதா மோடியெல்லாம் வந்து கேள்வி கேட்டு திணறடிச்சு பதில் சொல்ல முடியாமல் வாக் அவுட் பண்ணுற அளவுக்கு ஓட விட்ட ஒரு ஜேர்னலிஸ்ட். மோடியவே ஓட விட்டவர் ஐயா. அவர் கரண் ஜோகர். அந்த ஜேர்னலிஸ்ட் கிட்ட ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் சில விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு. இவிஎம்மை ஹேக் பண்ண முடியாது, ஆனால் மேனிப்புலேட் பண்ணலாம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவிஎம் மிஷின் இருக்குல்ல, இவிஎம் அப்படிங்கிறது வந்து சிங்கிள் டிவைஸ் கிடையாது, 3 யூனிட் இருக்குது. கண்ட்ரோல் யூனிட், பேலட் யூனிட், விவிபேட். இங்கே இந்த இவிஎம்மில் விவிபேட் வருவதற்கு முன்னாடி இவ்வளோ பிரச்சனை கிடையாது. விவிபேட் வந்த பிறகு தான் இந்த பிரச்சனை. காரணம், இந்த ஒட்டுமொத்த சிஸ்டமில் விவிபேட் தான் வந்து வீக்கஸ்ட் லிங்க் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்கிறார். இப்போது ஒரு டிவைஸை ஹேக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து எக்ஸ்டர்னலாக ஒரு கான்டாக்ட் இருக்கணும். இப்போது இவிஎம் ஹேக் பண்ண முடியும்னு சொல்கிற ஆட்களுடைய வாதம்லாம் வந்து எப்படி இருக்குன்னா, உலகத்தில் சேஃபஸ்ட் கம்ப்யூட்டர்னு ஒன்று கிடையாது, எந்த கம்ப்யூட்டர் வேணால் ஹேக் பண்ணலாம் அப்படின்னு. கரெக்டு தானே? அவங்க சொல்கிறது கரெக்டு தானே? கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை.
ஆனால் சேஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் அப்படிங்கும்போது அதை எப்படி ஹேக் பண்ண முடியும்னா, இப்போ நான் கம்ப்யூட்டர் வாங்கிட்டேன், அசம்பிள் பண்ணிட்டேன், ஓஎஸ்லாம் போட்டு இன்ஸ்டால் பண்ணி எல்லாம் பண்ணிட்டேன், வந்துருச்சு. அந்த கம்ப்யூட்டரை நான் இன்டர்நெட்டு கூட கனெக்டே பண்ணாமல் எக்ஸ்டர்னலாக எந்த டிவைஸையும் அதில் ஆட் பண்ணாமல் வச்சுருந்தா அதை ஹேக் பண்ண முடியாது. ஒன்ஸ் நான் அதை இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ணாலோ இல்லை கார்டு ரீடர், பென்ட்ரைவ், ஹார்ட் டிஸ்க் ஏதாவது ஒரு போட்டு வெளியேருந்து ஒரு சர்வீஸ் வந்துச்சுனால மட்டும்தான் பண்ண முடியும். அப்படி இவிஎம்மில் எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணுறதுக்கு இன்ஃப்ராரெட், ப்ளூடூத், வைஃபை எந்த ஒரு கனெக்ஷனும் கிடையாது. அதுக்கு வெறும் பவர் சப்ளை மட்டும்தான் உண்டு. அதுங்களுக்குள்ள அந்த ஹேண்ட்ஷேக் சொல்லுவாங்க, அந்த மெத்தடாலஜி மட்டும்தான் ஃபாலோ பண்ணப்படுது. எக்ஸ்டர்னலாக அதை எதாலையும் கான்டாக்ட் பண்ண முடியாது. ரிமோட்லேருந்து நீங்கள் இவிஎம்மை ஆக்சஸ் பண்ண முடியாது. இதை வந்து மாதவ் தேஷ்பாண்டே தெளிவாக சொல்கிறார். ரிமோட்லேருந்து ஆக்சஸ் பண்ணால் மட்டும்தான் ஹேக் பண்ண முடியும். ரிமோட் ஆக்சஸ்ங்கிறது இவிஎம் மிஷின்ஸில் கிடையாது, அதனால் அதில் பண்ண முடியாது. பட் விவிபேட்டில் பண்ண முடியும், ஹேக் பண்ண முடியாது, மேனிப்புலேட் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார். விவிபேட் அப்படிங்கிற விஷயம் வந்து 2 பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஒரு பதிவு பண்ணுறார். என்ன சொல்லணும்னா 2 விஷயம். வந்து ஃபஸ்ட்டு வந்து கான்ஸ்டியூஷனலாக அது வந்து தவறு, அதில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறார். என்ன கான்ஸ்டியூஷனலாக அதில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா, நான் வந்து ஒரு இந்திய குடிமகன், எனக்கு ஓட்டு போடுறதுக்கு ஒரு உரிமை இருக்குது, அது என்னுடைய கடமையும் கூட. நான் போய் ஓட்டு போடுறேன் அப்படின்னா அந்த ஓட்டு உரிமை வந்து என்கிட்ட தான் இருக்கணும், முழுக்க அது என்னோட தான் இருக்கணும். இப்போ நான் வந்து பேலட் பேப்பரில் ஓட்டு போடுறேன் அப்படின்னா, இப்போ நான் அந்த பேலட் பேப்பர் இருக்குது, இதில் வந்து நான் ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டு அதை வந்து மடித்து பேலட் பாக்ஸில் போகிறேன்னா, பேலட் பாக்ஸ் குள்ளே போகிற வரைக்கும் அந்த முடிவு, அந்த அதிகாரம் என் கையில் இருக்குது. அப்போ அது என்னோட ரைட்ஸ். இப்போ நான் பேலட் பேப்பரில் போட்டு உன்கிட்ட கொடுத்து நீ போட்டுரு அப்படின்னு சொன்னால், நீ அந்த பேப்பர் தான் என் ஓட்டுன்னு போட்டியா, இல்லை வேறு பேப்பரை மாற்றி போட்டியா, இல்லை கிழிச்சு போட்டியான்னு தெரியாது. அப்போது அது என்னோடய ரைட்ஸ் கிடையாது. அதே மாதிரி தான் இதில் விவிபேட்லையும் பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்கிறார். என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்கே கண்ட்ரோல் யூனிட், பேலட், விவிபேட் இருக்கா, இதில் பேலட்டு கண்ட்ரோல் யூனிட்டோட டைரெக்டாக கனெக்ட் ஆகலை, விவிபேட் மூலயமா தான் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஒரு ஓட்டு போடுறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுறோம் அப்படிங்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படிங்கிற ஒரு பார்ட்டிக்கு ஓட்டு போடுறோம், அந்த ஸ்லிப்பு விவிபேட்டில், அந்த மெசேஜ் வந்து விவிபேட்டுக்கு போகும். விவிபேட்டுக்கு போட்டோம்னா இவர் என்ன ப்ரெஸ் பண்ணார், ஃபஸ்ட்டு பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கார். ஃபஸ்ட்டு பட்டன்னா இது வந்து இந்த கட்சியோடது, இந்த கட்சிக்கு சிம்பிள் வந்து கார் அப்படின்னு காரை காட்டும். அதுக்கப்புறம் அந்த சிக்னலை அது கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போகும். கண்ட்ரோல் யூனிட்டில் காருக்கு ஒரு ஓட்டு அப்படின்னு பதிவாகும். ஆனால் இந்த விவிபேட்டில் கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி விவிபேட்டுக்கு போகிறனால விவிபேட் எனக்கு கார்னு காட்டும். ஆனால் கண்ட்ரோல் யூனிட்டுக்கு அது கொண்டு போய் சேர்க்கும்போது அது சைக்கிள்னு கூட காட்டலாம். அது மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் எப்படின்னா, ஒரு பேலட் யூனிட்டையோ ஒரு கண்ட்ரோல் யூனிட்டையோ வந்து லொக்கேஷன் சென்ட்ரி கிடையாது. ஒரு பேலட் இருக்குது, அதை எந்த தொகுதியில் வேணால் யூஸ் பண்ணலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ டி நகரில் ஒரு பூத் இருக்குது, ஸ்பேருக்கு ஒரு 4 இவிஎம் மிஷின்ஸ் வச்சுருப்பாங்க. திடீர்னு வந்து சைதாப்பேட்டில் ஒரு பூத்தில் மிஷின் ஒர்க் ஆகலை, இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா இங்கே இருக்க பேலட் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சு யூஸ் பண்ண முடியும். ஆனால் இங்கே டி நகரில் இருக்கிற அந்த இப்போ இந்த தொகுதியில் இருக்க விவிபேட்டை இன்னொரு தொகுதிக்கு யூஸ் பண்ண முடியாது, ஆத்திரவசத்துக்கு கூட எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா பேலட் மிஷினை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும், 1 2 3 4 இருக்கும். அதில் வந்து அந்த கரஸ்பாண்டிங் நம்பர்ஸ், ஃபஸ்ட்டு இருந்த ஆளுக்கு இத்தனை ஓட்டு, செகண்ட் இருந்த ஆளுக்கு இவ்வளோ ஓட்டுங்கிறதா அதை ரிஜிஸ்டர் பண்ணோம். ஆனால் அது வந்து எப்படி வேணால் வச்சுருக்கோம், நம்ம அதில் வந்து அந்த ஸ்டிப்பை வைக்கிறது தான், ஸ்டிப்பு ஏடிஎம்கே பிஜேபி வைக்கிறோமா அப்படிங்கிற கணக்கு தான். ஆனால் விவிபேட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் அது ப்ரோக்ராம் பண்ணணும். ஏன்னா சுயேட்சை இருப்பாங்க, சுயேட்சைக்கு சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கும். அதனால் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து திமுக ஒரு தொகுதியில் போட்டிக்கிட்டோம், அதே வேறு தொகுதியில் வந்து அந்த இடத்துல காங்கிரஸ் போட்டிடும், கூட்டணி கட்சின்னு, இன்னொன்று விசிகா மதிமுக போட்டி போடுவாங்க, வேறு சின்னம் வரும், வேறு கேண்டிடேட் வருவாங்க. அப்படிங்கும்போது அது மாற்றம் இருக்கலாம். அதனால் விவிபேட்டை மேனிப்புலேட் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறார். அதுலேயும் வந்து எப்படி சொல்கிறாருன்னா, அதில் இருக்க காலத்தோட ஒரு ஆஸ்ட்ரிக் சிம்பிள் இருக்குல்ல, நம்ம ஸ்டார் சிம்பிள் போடுவோம்ல, அந்த ஸ்டார் ஆஸ்ட்ரிக் சிம்பிளில் நம்ம வந்து அதை ஆட் பண்ணிட்டோம்னா அதில் நம்ம ப்ரோக்ராம் பண்ண முடியும். இப்போ வந்து ஒரு விழுகிற 5வது ஓட்டு வந்து இந்த பர்டிகுலர் கட்சிக்கு போகணும், 7வது ஓட்டு அந்த பர்டிகுலர் கட்சிக்கு போகணும், இல்லை இந்த கட்சிக்கு விழுகிற 5வது ஓட்டு அந்த கட்சிக்கு போகணும் அப்படின்னு விவிபேட்டில் மேனிப்புலேட் பண்ண முடியும். அதனால் விவிபேட் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறார். ஸோ விவிபேட்டை மேனிப்புலேட் பண்ண முடியும், ஆனால் ஒட்டுமொத்த இவிஎம்ஐ ஹேக் பண்ண முடியாது. என்னையா சொல்கிறீங்க? இங்கேருந்து இப்படி ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த மெசேஜ் இங்கேருந்து இங்கே போகிறதுக்குள்ளவா இவ்வளோ விஷயமும் நடந்துருது? ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படின்னா, இப்போ இந்த விவிபேட்டுக்கு அந்த சாஃப்ட்வேரை வந்து இன்ஸ்டால் பண்ணுறத ஒரு லேப்டாப் வச்சு எலெக்ஷன் ஆஃபீஸர் பண்ணுவார். அவர் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி சில விஷயங்கள் பண்ணுவார். சாஃப்ட்வேரை அதில் ஃபீட் பண்ணுற ஆளுக்கு அது என்ன ப்ரோக்ராம் தெரியாது. சப்போஸ் என்ன உள்ள நம்ம
அந்த மேனுவலாக நம்ம அந்த ப்ரோக்ராமை சேஞ்ச் பண்ணியிருந்தோம், ட்வீக் பண்ணியிருந்தோம்னா அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அப்படிங்கிறனால அது பாசிபிள் அப்படிங்கிற விஷயம் சொல்லலாம். இதுக்கு ஒரு சொல்யூஷனாக அவரே சொல்கிறார். என்ன சொல்யூஷன் சொல்கிறாரு அப்படின்னா, இப்போது இவிஎம் பேலட் தாண்டி விவிபேடு போகுது இல்லை, அதுக்கு பதிலாக பேலட்டை கொண்டு வந்து நீங்கள் சென்டரில் வைங்க. கண்ட்ரோல் யூனிட், விவிபேட், பேலட் யூனிட். பேலட்டை சென்டரில் வச்சுட்டு இப்போ நான் வந்து ஓட்டு ப்ரெஸ் பண்ணுறேன், அதுலேருந்தே ரெண்டுத்துக்கும் போகிற மாதிரி, ரெண்டுத்துக்கும் காமனாக ஒரே சமயத்தில் போகட்டும். இது இங்கே போய் ரிஜிஸ்டர் ஆகணும், இது அங்கே போய் வரட்டும், பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற விஷயங்களை சொல்லார். அதுபோக அவர் இன்னும் 2 விஷயங்களை வந்து முக்கியமாக குறிப்பிடார். என்ன அப்படின்னா, இந்த பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு என்னெல்லாம் வழிகள் இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப தீவிரமான விஷயங்கள் எல்லாமே சிம்பிளான விஷயங்கள் தான். அடுத்தவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ வந்து விவிபேட்டை நம்ம சரி பண்ணிட்டோம், பேலட் மிஷின் இருக்குது. பேலட் மிஷினுக்கும் கண்ட்ரோல் யூனிட்டுக்கும் வந்து பேரிங் கிடையாது, ஜஸ்ட் வந்து கேபிள் மட்டும்தான் இருக்குது. அதில் சீரியல் நம்பர், ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். ஸ்டிக்கர்ஸை மாற்றி பேலட் யூனிட்டில் ஓட்டு போட்டு முடித்த பிறகு, ஓட்டு போட்டு இன்றைக்கி முடியுதா, இப்போ ஏப்ரல் 19 தமிழ்நாட்டில் பேலட் யூனிட்ஸ் போட்டிருப்பாங்க. 69,000 பூத்து, 69,000 பேலட் மிஷின்ஸ் இருந்திருக்கும். 69,000 ஒரு சில இதில் 2-3 வச்சு ஒரு 15,000 20,000 பேலட் மிஷின்ஸ் வந்துருக்கும் அந்த வேட்பாளருக்கு ஏற்ற மாதிரி. அந்த மிஷின்ஸை அன்னையோட தூக்கி ஓரம் வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கும் கண்ட்ரோல் யூனிட்டுக்கும் வேலையே கிடையாது. வெறுமனை இந்த பேலட்டுக்கும் இந்த இதுக்கும் சீரியல் நம்பர் வச்ச ஸ்டிக்கர்ஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த ஸ்டிக்கர்ஸுக்கு பதிலாக வேறு அதே ஸ்டிக்கர் ஒட்டியோ இல்லை வேறு ஏதோ ஒரு மிஷின் எடுத்துகிட்டு வந்து ஏற்கனவே ஃபீட் பண்ண டேட்டா உள்ள இருக்க ஒரு கண்ட்ரோல் யூனிட்டை கொண்டு வந்து வச்சு நான் கவுண்ட் பண்ணால் யாருக்கு தெரியும்? பேலட் மிஷின் எடுத்துகிட்டு போயிருவீங்க, அதை நீங்கள் வந்து கவுண்டிங் எடுத்துகிட்டு வர மாட்டீங்க. கண்ட்ரோல் யூனிட் வச்சு தான் கவுண்ட் பண்ண போகிறீங்க. கண்ட்ரோல் யூனிட்டுக்கு நீங்கள் எப்படி செக் பண்ணுவீங்க? அந்த வாக்குச்சாவடி அந்த பூத் ஏஜென்ட்டுக்கிட்ட இந்த மிஷினோட சீரியல் நம்பர் இதுன்னு போட்டு ஒரு ஸ்லிப்பு கொடுத்துருப்பீங்க. அவன் பார்க்குற ஒரு இந்த சீரியல் நம்பர் கரெக்டாக இருக்குது அப்படின்னு போகிறாரு. சீரியல் நம்பர் மாறி இருக்குன்னா யாருக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் அவர் டெக்னாலஜி சொல்கிறார். என்ன அப்படின்னா, கேபிள் மூலயமா, சீரியல் கேபிள் மூலமாக அதை கனெக்ட் பண்ணுங்கள். சீரியல் கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணும்போது வந்து அப்போது வேறு சொல்யூஷன் வராது. ரெண்டாவது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு எலக்ட்ரானிக் யூனிக் ஐடி இருக்கும். அந்த யூனிக் ஐடியை ரீக்ரியேட் பண்ணுறதுங்கிறது கஷ்டம். இப்போது அந்த யூனிக் ஐடியை இப்போ நான் வந்து இங்கே ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஏபிசிடி அப்படின்னு ஒரு சீரியல் நம்பர் இருக்குது பேலட் மிஷினுக்கு. இன்னொரு ஏபிசிடின்னு ஒரு கண்ட்ரோல் யூனிட் கொண்டு வர முடியும். அதுக்கு பதிலாக திருப்பி நான் ஏபிசிடிங்கிற சீரியல் நம்பரோட இன்னொரு டிவைஸை கூட என்னால் கொண்டு வர முடியும். ஆனால் இந்த சீரியல் கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த எலக்ட்ரானிக் ஹேண்ட்ஷேக்கில் யூனிக் ஐடி மட்டும் இல்லாமல் டேட் அண்ட் டைமையும் சேர்த்து ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் கொண்டு வாங்க. அது வந்து பேலட்லேயும் ஸ்டோர் ஆகணும், கண்ட்ரோல் யூனிட்லேயும் ஸ்டோர் ஆகணும். இப்போ 19ஆம் தேதி காலையில் 7 மணிக்கு ஒரு பூத்தில் வந்து மிஷினை ஆன் பண்ணி ரெண்டுத்தையும் ஆன் பண்ணி அந்த சீரியல் கேபிள் கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா 19/4/2024 7:32 காலையில் 7:32 AM அப்படின்னு அவங்களுக்கு அந்த மிஷினில் வந்து ஃபீட் ஆயிடுச்சுன்னா, இதை நீங்கள் எத்தனை மிஷின் மாற்றினாலும் அந்த டயத்துக்குன்னு மேட்ச் பண்ண முடியாது. அதனால் பேலட் மிஷின்ஸை இப்போ நீங்கள் கவுண்டிங் அப்போ வந்து வேறு இவிஎம் கண்ட்ரோல் யூனிட்டை கொண்டு வர முடியாது. ஸோ இதை கொண்டு வந்து இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிடுங்க, கனெக்ட் பண்ணிடுங்க, அந்த கேபிளை கழட்டிடலாம். திருப்பி கவுண்டிங் அன்னைக்கு காலையில் அந்த மிஷினை கனெக்ட் பண்ணி காமிச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு, ப்ரூவ் ஆயிடுச்சு. அதனால் கண்ட்ரோல் மிஷின்ஸை மாற்றுறதையும் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். மிக முக்கியமாக அவர் வந்து இந்த இவிஎம் சிஸ்டம் இருக்குல்ல, அதை பற்றி சொல்லும்போது அண்டர் டிசைன்ட் அப்படிங்கிற வார்த்தை குறிப்பிடுறார். அண்டர் டிசைன் அப்படின்னா 1977 இந்த சிஸ்டம் உருவாக்கப்பட்டுச்சு. அன்னைக்கு இந்த டிவைஸ் உருவாக்கப்பட்டுச்சு. அன்னைக்கு என்ன டெக்னாலஜி இருந்துச்சோ அதே விஷயம் தான் இன்னமும் ஃபாலோ பண்ணப்பட்டு இருக்கு. இன்னமும் நம்ம நிறையா டெவலப் ஆகிட்டோம், நிறையா வளர்ந்துட்டோம். ஸோ அதனால் அதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது, அதை வந்து இன்கார்பரேட் பண்ண வேண்டியது அவசியம். அதை இன்னும் நம்ம பண்ணலை, 20 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிருக்கணும், இன்னும் பண்ணாமல் இருக்கோம் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறார். மூணாவது அவர் ஒரு பாயிண்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஜியோ லொக்கேஷன் டேகிங் ஜிபிஎஸோட வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னென்னா, இப்போ ஒரு கண்ட்ரோல் யூனிட் இருக்குன்னா அந்த கண்ட்ரோல் யூனிட்டை வந்து சில சமயங்கள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, திருடு போயிடுச்சு, இல்லை வழி மாறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக ஒரு ஜிபிஎஸ் டிவைஸ் அதில் கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் மட்டும் தான் பண்ண சொல்கிறார். எலக்ட்ரிக்கலாக அட்டாச் பண்ணுங்கள், கண்ட்ரோல் யூனிட் கூட அட்டாச் பண்ணுங்கள், ஆனால் ஃபிட் பண்ணக்கூடாது. இவிஎம்மோட அதை அட்டாச் பண்ணிவிட்டு சீல் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு சிம் போட்டிங்கன்னா அந்த கண்ட்ரோல் யூனிட்டு எங்கே ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறத ஈஸியாக உங்களால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், சிம்மை வச்சு ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இவிஎம் மிஷின் எங்கேயும் டைவர்ட் ஆகுதா அப்படின்னு தெரியும். அது எலெக்ஷன் கமிஷனுக்கு மட்டும் இல்லை, அந்த தொகுதிகளை இருக்க அந்த வேட்பாளர் இருக்காங்கள்ல, அந்த வேட்பாளர், அரசியல் கட்சி, அது போக வந்து நீதித்துறை சார்ந்தவங்க, அது போக வந்து இன்டர்நேஷ்னல் சிவில் ஆர்கனைசேஷன்ஸ், இவங்களுக்கெல்லாமும்
அந்த விஷயத்தை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கான அந்த சோர்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த பிரச்சனை வராது அப்படின்னு சொல்கிறார். ஸோ நம்ம ஓட்டு போடுறோம், ஓட்டு போடும்போது நம்ம ஓட்டு கரெக்டாக போல் ஆகுதா அப்படின்னு மக்களுக்கு வந்து ஒரு தெளிவும் நம்பிக்கையும் கொடுக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தோட கடமை. இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதை தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி விஷயங்களை சின்ன சின்ன விஷயங்களை சரி பண்ணால் இந்த கான்ஃபிடென்ஸ் வந்து இல்லாமல் நம்பிக்கைத்தன்மை இல்லாமல் போகிறதுக்கு ஒரு பிரச்சனை வராது அப்படிங்கிற விஷயத்த வந்து அவர் பதிவு பண்ணுறார். விஷயத்தை நீங்கள் சொல்லும் போதே பயங்கரமாக தலை சுற்றுது. ஏன்னா அந்த அளவுக்கு எங்கெங்கேயோ போய் இது எப்படி எப்படியோ வந்து நிறைய விஷயங்கள் இதில் வந்து சொல்கிறீங்க நீங்கள். ஸோ இது வந்து அவரோட இன்டர்வியூவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான். அவர் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியோட சிஇஓ. அவர் டெக்னிக்கலாக எல்லாத்தையும் சொல்லிட்டார். அவரே நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பார். இப்போ வந்து அந்த கார்ஸை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பார். இப்போ வந்து எலக்ட்ரானிக்ஸ் கீஸ் வந்துருச்சு. இப்போ நான் ஒரு கார் வச்சுருக்கேன், அந்த கார் கீ பாக்கெட்டில் இருக்கும். நான் போய் வந்து டோர் ஓப்பன் பண்ணேன்னா என் கார் கீயோடைய சிக்னல் வந்து காரில் இதாகி கார் ஓப்பன் அன்லாக் பண்ண முடியும். ஆனால் அந்த கார் கீயை வச்சுக்கிட்டு அதே மாடலில் இருக்க ஒரு கார் நீ வச்சுருக்கன்னா உன் காரை நல்லா அன்லாக் பண்ண முடியாது. ஏன்னா இது ஃபேக்ட்ரி டிசைன்டு. அதே மாதிரி தான் இவிஎம்ஸ்லும் எல்லாமே வந்து ஆல்ரெடி ப்ரோக்ராம் ஃபேக்ட்ரி டிசைன். அதை வந்து நம்ம ரீக்ரியேட் பண்ண முடியாது. சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணுறது மூலமா மக்களுக்கு இந்த சிஸ்டம் மேலே நம்பிக்கையை உருவாக்க முடியும். அதை தேர்தல் ஆணையம் செய்ய தவறுது. அதுக்கு இதெல்லாம் வழிகள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அப்போ இது வரைக்கும் இவிஎம் மிஷின் வந்து ஹேக் பண்ணப்படலை, மேனுப்புலேட் தான் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் மேனுப்புலேட் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆதாரங்கள் இல்லாமல் நம்ம சொல்ல முடியாது. இல்லை, ஹேக் பண்ண முடியாது, மேனுப்புலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக்கிறோம். இன்னொரு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பிரச்சாரம் இருக்குல்ல, பாஜக இப்படி தான் ஜெயிச்சிச்சு, 140 தொகுதிகள் நடந்துச்சு, சுப்ரீம் கோர்ட்டு போனால் மறுதேர்தல் வைப்பாங்க, இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சில அந்த பெய்டு குரூப்ஸ் பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல. முதல்ல 2 விஷயம் அவங்க புரிஞ்சுக்கணும். 140 தொகுதியில் மால் ப்ராக்டிஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. ஓட்டு மிஸ்மேட்ச் ஆகிருக்குங்கிறது தான் வேறு. ஓட்டு மிஸ்மேட்ச் ஆகிருக்குங்கிறது வேறு, மால் ப்ராக்டிஸ் நடந்துக்கிறதுங்கிறது வேறு. அந்த 140 தொகுதியிலையும் பாஜக தோற்ற தொகுதிகளும் இருக்குது. உதாரணத்துக்கு திருவள்ளூர் சசிகாந்த் செந்தில் ஜெயிச்சதே வச்சுக்கலாம். அப்போது 140 தொகுதியில் திருப்பி ரீஎலெக்ஷன் வச்சு பெரும்பான்மையாக நீங்கள் எதிர்கட்சி ஜெயிச்சதில்ல, திருப்பி பாஜக ஜெயிச்சிச்சுன்னா அப்போ நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? ஒன்று. அடுத்தபடியாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, இவிஎம்னால வந்து இவிஎம்ல யாருக்கு ஓட்டு போட்டால் பிஜேபி ஜெயிச்சிடும். நான் கூட ஆரம்பத்தில் சொன்னேன்ல, இவிஎம் மூலமாக தான் பாஜக ஜெயிக்குது, மக்கள்கிட்ட செல்வாக்க பெறலை அப்படின்ட்டுன்னு. அது எப்படி உண்மை அப்படின்னா, இப்போது நான் வந்து ஒரு பிரச்சாரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன், இவிஎம்னால பாஜக ஜெயிக்குது, இவிஎம் நீங்கள் வந்து எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் அது பாஜகவுக்கு தான் விழும் அப்படின்னு நான் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக பாஜக எதிர்ப்பு மனநில இருக்க ஒரு ஆளுக்கு என்ன தோணும்? இதுக்குடா நம்ம ஓட்டு போட்டு நம்ம போட்டாலும் பாஜக தான் ஜெயிக்க போகுது அப்படின்னா அவங்க போலிங் பூத்துக்கு போக மாட்டாங்க. அப்போ பாஜக எதிர்ப்பு ஓட்டு அங்கே விழாது, பாஜக ஆதரவு ஓட்டுகள் மட்டும்தான் பூத்துக்கு போகும். அப்போ ஆப்வியஸாக பாஜக தான் ஜெயிக்கும். எதிர்ப்பு ஓட்டுகள் களத்துக்கே வரல, பூத்துக்கே வரலன்னா எப்படி பாஜக ஜெயிக்கும்? இந்த வாட்டி பல தொகுதிகளில் வந்து வாக்கு சரிஞ்சதுக்கு காரணம் அதுதான். தமிழ்நாட்டில் திமுகவுடைய வாக்கு வங்கி 6 விழுக்காடு குறைஞ்சிருக்கு, கூட்டணியுடைய வாக்கு வங்கியும் 6 விழுக்காடு குறைஞ்சிருக்கு. அது காரணம் இதுதான். போலிங் பர்சன்டேஜ் குறைஞ்சதுக்கான காரணமும் அதுதான். எங்கெல்லாம் போலிங் பர்சன்டேஜ் குறைஞ்சிச்சோ அங்கெல்லாம் பாஜக ஜெயிச்சிருக்கு. போலிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆன இடத்துல பாஜக தோல்வியை தருவிருக்கு. உதாரணத்துக்கு வெஸ்ட் பெங்கால், யூபி இந்த மாதிரி சில தொகுதிகள் எடுத்துக்கலாம். ஸோ ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து பாஜகவை விமர்சிப்பதாக நினச்சி உங்களுக்கு எதிராகவே நீங்கள் வந்து வேலை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் இதில் இருக்க உண்மை. ரைட். அப்போ வந்து இவிஎம்மை வந்து ஹேக் பண்ண முடியாது, மேனுப்புலேட் பண்ணலாம், பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இதுக்கப்புறமாவது வந்து இவிஎம் ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு பாஜக வந்து குற்றம் சாட்டுறதை வந்து இறுதியாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட முடிச்சுக்கிறேன். என்னன்னா, இப்போ பாஜக ஒரு வேலை மேனுப்புலேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தா மோடி அப்படிங்கிற ஒரு நபர் எந்த அளவுக்கு சர்வாதிகார போக்குட இருந்துகிட்டு இருக்கான்னு தெரியும். அவங்க வந்து ஏன் வந்து 32 சீட்டை ஷார்ட்ல ஒண்ணா தனிப்பெரும்பான்மையா அவங்க சொல்ல 4 சீட்டை ஜெயிக்க வச்சிருந்துக்கலாமே, தமிழ்நாட்டில் 2 சீட்டை ஜெயிக்க வச்சிருக்கலாம், எல்லாம் பண்ணிருக்கலாமே, ஏன் பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இன்னொன்று, இன்னைக்கு பாஜக இவிஎம் ஹேக் பண்ணுதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு கேட்டால் பாஜக ஆட்சியில் இருக்கு ஹேக் பண்ணுதுன்னாங்க. 2004 2009 நீங்க தானே ஜெயிச்சிங்க. 2009 நீங்க தானே ஆட்சியில இருந்து 14 மோடி கிட்ட விட்டு கொடுத்தீங்க. அன்னைக்கு ஏன் இவிஎம் ஹேக் பண்ணல? அன்னைக்கு எப்படி பாஜக ஜெயிச்சிச்சு? பாஜக இப்போ எதிர்கட்சி தானே, எப்படி ஹேக் பண்ணுச்சு? இன்னொன்று, அந்த மிஷினை வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னா எங்கே வச்சு இந்த ப்ராசஸ் நடக்கும்? ஒரு தமிழ்நாட்டுக்கு 69,000 பூத்து, அப்போ ஒட்டு மொத்தமாக எவ்வளோ பூத்ஸ் இருக்கும், எவ்வளோ இவிஎம் மிஷின்ஸ் யூஸ் பண்ணப்படும், எங்கே உட்காந்து அதெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்க முடியும்? இருக்குல்ல, பேசிக் சென்ஸ் லாஜிக் யூஸ் பண்ணால் போதும். ஆனால் பாஜக ஜெயிச்சிருச்சு, நம்ம தோத்துட்டோம் அப்படிங்கிற அந்த தோல்வியை ஏற்றுக்க முடியாத கூட்டம் உளறி கொண்டிருப்பது தான் அந்த உளறல் அவங்களுக்கே எதிராக அடுத்த தேர்தல்களில்
கொண்டு போய் அவங்களை நிறுத்தும் அப்படிங்கிறது தான் உண்மை. இதுக்கப்புறமாவது இவிஎம்மால தான் பாஜக ஜெயிச்சது அப்படிங்கிறத வந்து மற்ற நபர்களும் சொல்லாமல் இருப்பாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்கா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். மீண்டும் மற்ற வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.